ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சர்வீஸில் 3வது பாடமான மனித உரிமைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லெசனை வந்து பார்த்தோம்னா நம்ம 8th மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சமயம் அப்படின்ற லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதில் கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு சார்ந்து இந்த மனித உரிமைகளை எப்படி இந்தியா கொண்டு வந்திருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து ஒரு ரயிலில் வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்மகிட்ட வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கோச்சுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டிக்கெட் நம்ம வச்சுருக்கோம். எதற்காக நம்ம அந்த டிக்கெட் எடுப்போம்? டிக்கெட் எடுத்து போகிறது கௌரவமாக பயணம் பண்ணணும். ஒரு டிடிஆரோ இல்லை யாரோ வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய பயணம் அப்படின்றது கௌரவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பராக டிக்கெட் எடுத்து என்ன இதில் போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸ்லையோ, தேர்ட் கிளாஸ்லையோ, செகண்ட் கிளாஸ்லையோ, இல்லை ஸ்லீப்பர்லையோ எதில் போகிறதுனாலும் அதற்கான டிக்கெட் எடுத்து நம்ம போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் வந்து நீ பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க, இல்லை நீ வந்து பார்க்குறதுக்கு என் நாட்டுக்காரன் மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லி நீ உட்காரக்கூடாது, நீ எந்திரிச்சு கிளம்பி போ, இல்லைன்னா தேர்ட் கிளாஸில் போ அப்படின்ட்டு ஃபஸ்ட் கிளாஸுக்கு டிக்கெட் எடுத்த ஒரு பேசஞ்சர் வந்து தேர்ட் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு சரியான காண்டாகவும் இல்லை. நான் வந்து கரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு வரேன், நீ என்ன ஆணைக்கு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு போக சொல்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சுருன்னு ஏறும். ஓகேங்களா? அதுதான் தன்மானம். ஓகேங்களா? நம்மளுடைய தன்மானத்திற்கு வந்து ஒருத்தன் வந்து மரியாதை கொடுக்கல, அது நம்ம ப்ராப்பராக இருக்கும்போது நமக்கான மரியாதை அவன் தரலை அப்படிங்கும்போது நமக்கு சுருன்னு கோபம் வரும். அந்த கோபம் எதிர்ப்பும் தான், அதற்கான அந்த மாதிரி விஷயங்களுக்கான எதிர்ப்பும் தான் மனித உரிமைகள் அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்துக்கான ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளி இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டோரி யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு நடந்தது. ஓகேங்களா? தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துக்கு அவர் போகும்போது நடந்தது தான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பேசிக்கான அடிப்படையான உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கணும். அந்த அடிப்படை உரிமை அப்படின்றது அவன் பிறந்த சாதியின் அடிப்படையிலையோ, இல்லை இனத்தின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, இல்லை பாலினத்தின் அடிப்படையிலையோ எந்த வகையிலுமே அவனுக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாடம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய கருத்து. ஓகேங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். 1893ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். எப்ப? 1893ஆம் வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி. இந்த நாளை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி கூட. காந்தியுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. இதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரகம் மேற்கொண்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்ததாக இருக்கட்டும், இது சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்றது தான் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு ஒரு அடிகோலாக அமைந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு அடித்தளம் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம சொல்ல முடியும். 1893 ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துக்கு காந்தி அவர்கள் டிராவல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சில் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் அவர் வச்சிருக்காரு. ஆனால் வந்து அவர் வெள்ளையர் கிடையாது. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனவெறி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதற்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா அவர்கள். ஸோ அப்போ வந்து பார்க்குறாங்க, ஒரு வெள்ளையர் வந்து பார்க்குறாரு, இவர் என்னடா கருப்பாக இருக்காரு, ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்பி போய் தேர்ட் கிளாஸில் இதில் உட்காந்து கம்பார்ட்மெண்ட்டில் வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ காந்தி அவர்கள் இல்லை, தன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சுக்கான டிக்கெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டும் போதும் அதை ஏற்காம அந்த வெள்ளையர் என்ன பண்ணுறாரு? அவரை ஓடக்கூடிய ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறாரு. ஓகேங்களா? அப்படி அவர் தள்ளிவிடப்பட்டு விழுந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க். எந்த இடம்? பீட்டர் மரிட்ஸ்பர்க். அவர் போக வேண்டிய இடம் என்ன? பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் வழியிலேயே பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல அவர் ஓடக்கூடிய வண்டியிலிருந்து தள்ளிவிடப்படுகிறார். ரொம்ப குளிர். ஓகேங்களா? அந்த குளிரில் அவர் உட்காந்து அந்த நைட்டு யோசிக்கும் போது தான் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, எந்த தவறுமே என் மேலே கிடையாது, ஆனால் வெறும் ஒரு நிறத்தின் அடிப்படையில் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, ஒரு மனித உரிமையான பேசிக்கான ஒரு மனித உரிமை மரியாதை, ஓகேங்களா, தன்மானம், தனக்கான மரியாதை அப்படின்றது கிடைக்கணும், அதுவே எனக்கு கிடைக்கல. அதற்கு காரணம் என்ன? இந்த நிறவெறி. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த மனித உரிமைகளுக்கான போராட்டம் அப்படின்றது அவர் சைட்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, விழுந்த இடத்துல தான் எந்திரிக்கணும். நம்மளை எந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதே இடத்துல நம்ம முளைச்சி வந்து மரமாக, ஒரு ஆலமரமாக பல விழுதுகளோடு நிற்கும் போது தான் நம்மளை வந்து உதாசீனப்படுத்தவங்களுக்கு நம்ம வந்து செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் காந்தியடிகளுடைய வாழ்வில் நடந்திருக்கும். அந்த பீட்டர் மரிட்ஸ்பர்க்ன்ற இடத்துல தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அதே இடத்துல அவருக்கான கல்வெட்டு அப்படின்றது வச்சுருப்பாங்க. பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு கல்வெட்டு. அதில் என்ன மென்ஷன் பண்ணி பாருங்க. This incident changed the course of his life. He took up the light against racial oppression. அதாவது இனவெறிக்கு எதிரான
அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததற்கு ஒரு நிகழ்வாக அமைந்தது இந்த நாள் தான். எந்த நாள்? 1893ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள். அந்நொடியிலிருந்து அகிம்சை வழி நின்று இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராட அந்த நபர் உறுதி பூண்டார். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராட உருவானதுதான் காந்தியடிகளின் சத்தியாகிரகம் என்ற தனித்துவமான அமைதி வழி போராட்டம். மனித உரிமை அப்படின்னா என்ன? இதை நம்ம ஆல்ரெடி 8லேயே பார்த்துருப்போம். மனித உரிமை அப்படின்றது ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. மனித உரிமை அப்படின்றது எந்த மாதிரி வரையறுக்கிறாங்கன்னு பாருங்க. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை. மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த டிசம்பர் 10ஆம் நாள் வந்து நம்ம மனித உரிமைகள் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்டாங்க இல்லைங்களா? மனித உரிமைகள் பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? இதே டிசம்பர் 10 1948 வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் தான் மனித உரிமைகளுக்கான அந்த சட்டப்பிரிவுகளை 30 சட்டப்பிரிவுகள் இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 மொத்தம் 30 சட்டப்பிரிவுகள் இருக்கும். இந்த 30 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கிய மனித உரிமை பிரகடனத்தை, உலகின் மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்ட நாளான அந்த டிசம்பர் 10ஆம் தேதியை தான் நாம் மனித உரிமை நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? எப்போ ஐநா சபை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போருடைய அந்த விளைவுகள் இருக்கு இல்லைங்களா? நிறைய மக்கள் வந்து இறந்ததன் காரணமாக தான் ஓகே இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத தடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை அப்படின்றது அக்டோபர் 24ஆம் தேதி 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1945 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதற்கான அந்த மனித உரிமைகளுக்கான அந்த உலக மனித உரிமை பிரகடனத்தை வெளியிடுவதற்கு அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு 3 வருஷம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்து வந்திருப்பாங்க. ஓகேவா? அக்டோபர் 24 1945 ஐநா சபை தொடங்கப்பட்டது. இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை நம்ம பார்த்துருப்போம். சவுத் ஆப்பிரிக்காவில் தான் வந்து காந்தியடிகளை வந்து அந்த நிறைவேறி காரணமாக வந்து ஓடக்கூடிய ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். ஓகேங்களா? சிறையில் 27 வருடங்கள் கழித்த மண்டேலா. இன ஒதுக்கல் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இனப்பாகுபாடு ஆகும். வசிப்பிடங்களும் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டன. குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர் அதிக எண்ணிக்கையிலான கருப்பினத்தவரின் மீது ஆதிக்கம் செலுத்திய இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கல் மக்கள் போராடினர். ஓகேங்களா? குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர்கள் எப்படி நம்ம கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கொஞ்சம் பேர் வந்து இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவையே வந்து அடிமைப்படுத்தி அவங்க ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவருடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவு. ஆனால் அங்கே இருந்த அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை கொண்ட கருப்பினத்தவர்கள் மேலே அவங்க வந்து என்ன சொல்கிறது தாக்கம் செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அந்த இன ஒதுக்கலுக்கு எதிரான ஒரு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக தென்னாப்பிரிக்கா மக்கள்கிட்ட பரவலாகவே இருந்திருக்கு. ஸோ இதற்கான போராட்டம் நடத்தியவர் யார்? நெல்சன் மண்டேலா அவர்கள். ஓகேங்களா? நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது சிறையில் தள்ளப்பட்டார். எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். நோட் பண்ணிக்கங்க, 27 வருஷம் சிறையில் இருந்திருப்பார். அவர் யார் விடுதலை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க். யார்? தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க் அப்படின்றவர் தான் அவரை 1990 ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதற்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடி அதை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்தனர். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1994 தான் அவர் ரிலீஸ் ஆகிறாரு. 94 பல்லின பொது தேர்தல் 1994 நடக்குது. அதில் மண்டேலா அவர்களுடைய தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குது. நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த நாட்டுடைய தலைவராகிறார். நம்ம பார்த்துருப்போம், அக்டோபர் 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை தொடங்கியிருக்கும். அப்போ மனித உரிமைகளுக்கு என்னென்ன பிரிவுகள் சட்டப்பிரிவுகள் கொண்டு வரலாம், எந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை அப்படின்றது காக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பேரறிக்கை
சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பரிந்துரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணலான்ட்டு. ஸோ அவங்களுடைய அந்த உலகளாவிய மனித உரிமைகளுடைய பேரறிக்கை 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி. அதனால தான் அந்த டிசம்பர் 10 நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுகிறோம். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த பேரறிக்கை. ஓகேங்களா. ஸோ அந்த பொது சபை தீர்மானத்துடைய இது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217A. இந்த மனித உரிமை பேரறிக்கையில் எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு? 30 ஆர்டிகல் உள்ளடக்கியது தான் இந்த மனித உரிமைக்கான பேரறிக்கை. ஓகே. ஸோ இந்த மனித உரிமை அப்படின்றது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1948 வந்துடுது. இந்த உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை வந்துடுது. நம்ம எப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வெளியிடுறோம்? 1950 ஜனவரி 26 தான் வெளியிடுறோம். அப்போ இந்த மனித உரிமைகள் அப்படின்ற விஷயத்த இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளிலேயே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ வெறுமனே வந்து அதற்காக ஒரு சட்டத்தை போட்டு இல்லை சும்மா வாய் வழியாக சொல்லாமல் அது அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளிலேயே கொடுத்து அதற்கான அங்கீகாரத்தை நம்முடைய அரசியலமைப்பை வரைவு செய்தவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்ற பகுதி அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் சேர்த்திருப்பாங்க. பகுதி 3ல் உங்களுக்கு வரும். அதில் எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கும்? 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். அதில் சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையிலிருந்து பின்னாடி நீக்கிட்டாங்க. இப்போ 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. என்னென்ன அடிப்படை உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த வகையிலுமே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம், நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகி நமக்கான நீதியை பெற முடியும். அதற்கான வழிவகை செய்த சட்டப்பிரிவு தான் இந்த ஆர்டிகல் 32. சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படின்றது என்ன? எல்லாரும் சமம். நீங்கள் ஏழையா இருங்க, பணக்காரனா இருங்க, இல்லை வந்து யாரா வேணா இருங்க. ஓகேங்களா. ஸோ சமயம் சார்ந்து நீங்கள் இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, இல்லை நீங்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்களா இருங்க, இல்லை ஹிந்தி மொழி பேசக்கூடியவங்களா இருங்க, இல்லை பெங்காலி பேசக்கூடிய யாரா வேணா இருங்க. ஆனால் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. சட்டம் இங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எப்படி பாவிக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பெங்காலில் இருக்கக்கூடிய நபரையும் அதே மாதிரி தான் பாவிக்கும். பீகாரை சேர்ந்த நபரையும் அதே மாதிரி தான் பாதிக்கும். நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் எப்படி இந்த சட்டம் உங்களை அந்த சட்டத்தின் அடிப்படையில் அணுகுமோ அதே மாதிரி தான் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி அணுகக்கூடிய அந்த முறை தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. சுதந்திர உரிமை இரண்டாவது அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடியது இந்த சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 19 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த சுதந்திர உரிமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 வகையான உரிமை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 7 வகையான உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 7ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை நீக்கினாங்களோ அதே மாதிரி சுதந்திர உரிமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை அப்படின்றது இருக்கும். அதாவது சொத்தை வாங்குறது, சொத்தை வச்சிருக்கிறது, சொத்தை விற்கிறதுக்கான உரிமை அப்படின்றது ஒரு தனிநபருடைய சுதந்திரம் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து பின்னாடி எப்போ வந்து அந்த சொத்துரிமை நீக்கப்பட்டதோ 44வது சட்ட திருத்தத்தில் நீக்கினாங்க இல்லையா, அதே இதில் வந்து இதையும் நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த 6 வகையான சுதந்திர உரிமை எது? பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை. ஓகேங்களா. ஸோ பேச்சுரிமை என்பது ஆர்டிகல் 19 உட்பிரிவு 1 அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த ஆயுதமின்றி கூடும் உரிமை பி, சங்கம் அமைக்கக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது சி, அதுக்கப்புறம் இ, டி, ஜின்னு எஃப் மட்டும் மிஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படின்ற ஆர்டிகல் மட்டும் மிஸ் ஆகும். இந்த எஃப் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை வாங்கவும் வைத்திருக்கவும் விற்கவும் இதற்கான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எதை சுரண்டக்கூடாது? குழந்தை தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம். ஓகேங்களா. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சுரங்க தொழிலையோ இல்லை வந்து மற்றபடியான அபாயகரமான அவங்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலான தொழில்களில் ஈடுபடுத்துறது சட்டப்படி குற்றம். சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை. குடிமக்கள் தாங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ யார் வேணா எந்த சமயத்தினை வேணா பின்பற்றலாம்.
மனித உரிமை பார்த்தோம். மனித உரிமை 1948 அதற்கான உலக மனித உரிமை பேரறிக்கை அப்படின்றது வெளியாகுது. அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பில் அந்த அடிப்படை உரிமைன்ற விஷயத்தை சேர்க்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் மனித உரிமைக்கும் அடிப்படை உரிமைக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வித்தியாசம் என்ன? மனித உரிமை அப்படின்றது உலகளாவியது, ஓகேங்களா, எல்லா நாட்டுக்கும், அனைத்து நாடுகளுக்குமானது. அடிப்படை உரிமை அப்படின்றது அந்தந்த நாடு அந்தந்த நாட்டு மக்களுக்கான குடிமக்களுக்கான என்னென்ன மாதிரி உரிமைகள் கொடுக்குது அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ அடிப்படை உரிமைன்றது அந்த நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். மனித உரிமை அப்படின்றது உங்களுக்கு ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, ஓகேங்களா, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நீதி பேராணை. நீதி பேராணையில் உங்களுக்கு 5 வகையான நீதி பேராணை இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லெசன்ஸ்லேயே இதை நம்ம பார்த்துருப்போம். நீதி பேராணையில் 5 வகையான நீதி பேராணைகள் என்னென்னு. நீதி பேராணைனா என்ன? கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யணும், இல்லை அந்த செயலை வந்து தடுக்கணும், ஓகேங்களா. நீங்கள் செய்கிற தப்பு இது இமீடியட்டாக இந்த இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லை இமீடியட்டாக இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்குது? நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ரிட் அப்படின்றது எழுத்துப்பூர்வமான உத்தரவு. அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிகல் 32. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை. ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த வகையிலுமே நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கும்போது வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது நம்ம டைரக்டா ஆர்டிகல் 32 பிரகாரம் உச்ச நீதிமன்றத்தையே நம்ம போய் அணுக முடியும். அடிப்படை கடமை. அடிப்படை கடமை அப்படின்றது பகுதி 4A கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏ அப்படின்ற விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, இந்த பகுதி 4 அப்படின்றது அரசை நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடியது. அப்போ இதில் 4 அப்படின்றது அதுதான். அப்படின்னா இந்த ஏ அப்படின்றது ஏன் வந்துச்சுன்னா, இந்த ஏ அப்படின்றது உங்களுக்கு ஒரிஜினலாக 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெளிவரும்போது வந்து கொடுக்கப்படலை, ஓகேங்களா. இந்த ஏ அப்படின்ற பகுதி கிடையாது. ஸோ பின்னால் வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த பகுதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க? பகுதி 4 வைக்கிறாங்க. ஆல்ரெடி பகுதி 4 அப்படின்றது உங்களுக்கு இந்த டிபிஎஸ்பி இருக்கிறதுனால அது கூட ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து அடிப்படை கடமைகளை ஆட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த அடிப்படை கடமை அப்படின்றது ஒரிஜினலாக 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. எப்போ சேர்த்தாங்க? 1976 தான் சேர்க்குறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது எத்தனை அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 அடிப்படை கடமைகள் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே 11 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 11வது கடமை அப்படின்றது உங்களுக்கு 2002 தான் ஆட் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ கே அப்படின்னு வரக்கூடிய அந்த லாஸ்ட் அடிப்படை கடமை உங்களுக்கு 2002 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த முதல் 10 கடமைகள் அப்படின்றது தான் உங்களுக்கு 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த முதல் 10 கடமைகள் என்ன, பின்னால் வந்து 2002 ஆட் பண்ண அந்த கடமைகள் என்னன்றதை பார்ப்போம். இந்த முதல் 4 கடமைகள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் 4 கடமைகள் பாதுகாக்கணும், மதிக்கணும் அப்படின்றது தான். எதை பாதுகாக்கணும்? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிப்பதுடன் அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள் லட்சியம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்கணும். எதை மதிக்கணும்? நம்முடைய தேசிய கீதம், தேசிய பாடல், ஸோ தேசிய கொடி, இது எல்லாத்தையுமே மதிக்கணும். அதற்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். ஸோ எதற்காக இந்த சுதந்திரம் நம்ம வாங்கணும், எதற்காக இவ்வளவு ரத்தங்கள் செஞ்சு இவ்வளவு உயிர்களை நம்ம பலி கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்ற அந்த உன்னதமான லட்சியத்தை வந்து அதற்கான காரணத்தை வந்து நம்ம எப்பயுமே நினைவில் வச்சிருக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும், ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80s 90s ஸ்டூடெண்ட்டாக பிறந்தவங்களாக இருந்தோம்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பிறக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுகளாக வந்து அந்த விஷயத்தை நம்ம தான் கடத்தணும், ஓகேங்களா. ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு எதன் அடிப்படையில் நம்ம இந்த சுதந்திரம் வாங்கணும், எப்படி இருந்த நாடு, யாருடைய ஆட்சியின் கீழே நம்மளுடைய வளங்கள்லாம் திருடப்பட்டது, அந்த வளங்களை திருப்பி மீட்பதற்காக நம்ம நாட்டை சுதந்திரமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து ரத்தம் செஞ்சு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க, இந்த விஷயத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், ஓகேங்களா. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் இந்த இனத்தவன், நான் இந்த மொழி பேசுகிறேன், அந்த மொழி பேசுகிறவங்க கூட எனக்கு வந்து லடாய், நான் சண்டை போடுவேன், அவனுக்கு எனக்கு ஆகாது அப்படின்றதா இல்லாமல் இது இந்தியர்கள் யாரும் ஒன்றாக இருக்கணும். நமக்கு வந்து தேசத்தின் நலனும் தேசம் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் வந்து நம்ம
பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கணும். இறையாண்மை அப்படின்றது என்ன? இறையாண்மை அப்படின்றது வேற எந்த நாட்டவரும் எப்படி இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்ம கிட்ட உள்ள புகுந்து நம்மளை வந்து அடிமையாக்குனாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதற்கு மேலேயாவது எந்த வெளிநாட்டவரும் நம்ம நாட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்காம இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரமா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் வருதுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணணும்? ஸோ தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட ராணுவத்தில் ஆள் இல்லை, டக்குன்னு வீட்டுக்கு ஒருத்தரங்க கிளம்பி வாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு இது வருது அப்படின்னா உடனே கிளம்பி போகணும். ஓகேங்களா? நாட்டுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு எப்பவுமே நாம் தயாராக இருக்க வேண்டும். சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். பெண்களுக்கு மரியாதை தரணும். நமது கூட்டு பண்பாடு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எதனால் சொல்கிறோம்? ஏன்னா இங்கே நிறையா பண்பாடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இப்போ தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கும், கர்நாடகாவில் ஒரு பண்பாடு இருக்கும், ஆந்திராவில் ஒரு பண்பாடு இருக்கும், இந்த மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஒரு பண்பாடு, இந்த மாதிரி பெங்காலிக்கு ஒரு பண்பாடுன்ட்டு அந்த பண்பாடுகள் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பல இனங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதற்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே மாறும். அப்படி எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எந்த பண்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துடைய பண்பாட்டையும் நம்ம போற்றி பாதுகாக்கணும். ஓகேங்களா? காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்கினங்கள் ஆகியவை உள்ளிட்ட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். காடுகளை பாதுகாக்கணும், ஏரிகளை பாதுகாக்கணும், ஆறு பாதுகாக்கணும், விலங்கினங்களை பாதுகாக்கணும். இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலிகள் பாதுகாப்பு சட்டம்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றதுலாம் கொண்டு வந்திருப்பாங்க. யானைகளுக்காக பாதுகாப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா அப்படின்னா என்ன ஆகும்? விலங்கினங்கள் அழிஞ்சு போயிடும். அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். அறிவியல் உணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுலேயே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவியல் உணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. பகுத்தறிவக்கூடிய அந்த உணர்வை வளர்க்க வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்க வேண்டும். வன்முறையை எதுக்கு? ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை எது வந்துச்சுனாலும் நம்ம வந்து டக்குன்னு நம்மளால என்ன பண்ணுவாங்க? களை தூக்கிட்டு கொண்டு போய் ஓடக்கூடிய பப்ளிக் பஸ்ஸை வந்து கண்ணாடி உடைக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து மறியல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் டக்குன்னு செய்வாங்க. அப்படி செய்யும் போது என்ன ஆகும்? பொது சொத்துக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்படி பொது சொத்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? இந்த வன்முறைகள் தான். ஓகே, அப்போ எதை வெறுத்து ஒதுக்கணும்? வன்முறைகளை வெறுத்து ஒதுக்க வேண்டும். தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். ஸோ இந்த 10 அடிப்படை கடமைகள் தான் 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்த 11வது அடிப்படை கடமை எப்போது சேர்க்கப்பட்டது? 2002 சேர்த்திருப்பாங்க. எத்தனாவது சட்ட திருத்தமாக அதை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வகை செய்திடல் வேண்டும். குழந்தையை பெற்றால் மட்டும் போதாது, அவங்களுடைய கல்விக்கான வழிவகை செய்வதும் பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோர்கள் இல்லாத இடத்துல அவங்களுடைய காப்பாளர்களுடைய கடமை, அடிப்படை கடமை. இது இன்னும் வந்து தியாகம் செய்கிற மாதிரி வந்து செய்யக்கூடாது. உங்களுடைய டியூட்டிஸ் அது. ஓகேங்களா? ஸோ அதை கம்பல்சரி செய்யணும் அப்படின்றத 11வது கடமையாக கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை வயது குறை உட்பட்ட குழந்தைகளுக்கு? 14 வயது வரை உட்பட்ட குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஸோ இதெல்லாமே அடிப்படை கடமை. அல்லது மூத்த குடிமக்களை, அதாவது பெற்றோர்களுடைய நலன்கள் பராமரிப்பு சட்டம் அப்படின்றது 2007 கொண்டு வராங்க. ஓகேங்களா? பெற்றவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள். ஓகேங்களா? சட்டப்பூர்வமானவே ஒரு வேண்டுகோள் அப்படின்றது நம்மளுடைய அரசு செஞ்சிருக்கு. எப்போது இந்த சட்டம் இயற்றப்பட்டது? 2007. ஓகேங்களா? நம்முடைய அப்பா அம்மாவை அவங்களோட வயசான காலத்தில் விட்டுறக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது அவங்க பெற்ற பிள்ளைங்க தான். நான் பசங்க தான் பார்த்துக்கணும், நான் வந்து பொண்ணு பிள்ளை அதனால் வந்து நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் செய்யணும். ஓகேங்களா? அப்பா அம்மாவுக்கு செய்யணும். இந்திய மனித உரிமைகள் ஆணையம். இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது
வியன்னா பிரகடனத்தின் அடிப்படையில் வந்து ஒரு அவசர சட்டமாக ஏற்றி கொண்டு வரப்பட்டது தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது. ஓகேங்களா, 1993 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த பிரகடனத்தின் அடிப்படையில் கேட்டாங்கன்னா வியன்னா பிரகடனத்தின் அடிப்படையில். ஏன்னா உலக மனித உரிமை இப்போ வேற இருக்கின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளிலே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஏன் வந்து நம்ம இந்த தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கிறோம்? இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 40-50 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த வியன்னா பிரகடனத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வரோம். ஓகேவா, நல்லா வச்சுக்கோங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993 ஆண்டு அக்டோபர் 12 அமைக்கப்பட்டது இது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகேங்களா, ஸோ யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். இதுவே மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்றது ஒரு தலைவரையும் 2 உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய அமைப்பு. சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள அந்த மனித உரிமைகள் 30 சட்டப்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க அதற்கான வந்து உறுதியை வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுக்கும். ஓகேங்களா, சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பொறுப்பேற்கிறது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சார்ந்த விசாரணை செய்கிறது. ஓகேங்களா, அந்த விஷயத்தை சார்ந்து விசாரணை செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க. அதே மாதிரி மனித உரிமை மீறல் இவங்ககிட்ட வந்து வரலைனாலும் மனித உரிமை மீறல் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதற்கான வழக்கு போயிட்டு இருக்குன்னா தன்னை வந்து அந்த கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க. யார்? தேசிய மனித உரிமை ஆணையம் அதில் தன்னை இன்வால்வ் பண்ணிப்பாங்க. மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதும் அதே மாதிரி மனித உரிமைகளை பற்றி அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதும் ஊக்குவிக்கிறதும் இவங்களுடைய வேலை தான். மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவிப்பதும் இதன் பணி. அதே மாதிரி இப்போ விசாரணை நடத்துகிறாங்க, விசாரணை நடத்தி ஆமாம் மனித உரிமை மீறல் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், அவங்க வந்து தண்டனை கொடுத்துடலாமா அந்த நபருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க முடியாது, தண்டனையை பரிந்துரை செய்ய முடியும். ஓகேங்களா, இப்போ தேசிய மனித உரிமை அப்படின்னா மத்திய அரசுக்கு அவங்களுக்கு அதை சஜஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை தரலாம் அப்படின்ற பரிந்துரையை கொடுக்க முடியும், தண்டனையை கொடுக்க முடியாது. இதுவே மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்னா தமிழக அரசுக்கு, அதாவது அந்த குறிப்பிட்ட மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இது ஊர்ஜிதமாக இருக்குது, இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யலாமே ஒழிய தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கோ மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கோ கிடையாது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதே சட்டத்தின் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே 1993 மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் அமைச்சிருப்பாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் வந்து தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. 93 அதுக்கான சட்டம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் 1997 தான் மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் வகையறை ஒன்று பிரிவு 21. இந்த பிரிவு 21 என்ன சொல்லுது? வாழ்வதற்கான சுதந்திரம், ஆர்டிகல் 21. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இருக்கு. மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள் என்ன? மாநில பட்டியலையோ பொதுப்பட்டியலையோ இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது ஏதாவது மனித உரிமை மீறல் நடந்துச்சு அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடிய உரிமை மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இருக்கு. அதே மாதிரி இதோடைய பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அதிகார எல்லை அப்படின்றது அந்த மாநிலத்துக்கு உட்பட்டது தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மனித உரிமை மீறல்னால் இங்கே மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு அந்த மாநிலத்தில் மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்றது இருக்கும். இதில் இந்த ஆணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க. இதற்கான பவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரிமையல் நீதிமன்றம். ஓகேங்களா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையத்திற்கும் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கவும் பரிந்துரை செய்யலாம். அதே மாதிரி தண்டனை எதை கொடுக்கணும்னாலும் தண்டனையும் பரிந்துரை செய்யலாம். எல்லாமே இவங்க பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். ஓகேங்களா, தீர்ப்பு வழங்க முடியாது, பரிந்துரை செய்ய முடியும். குழந்தைகளுக்கான உரிமைகள், மனித உரிமையை மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒரு மனிதனாக பிறந்தாவே அவனுக்கான உரிமை அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்றவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், ஏன்னா இங்கே பாலின பாகுபாடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது மேம்படுத்துறதுக்காக, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய பாதுகாப்பிற்காக வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சில எக்ஸ்ட்ரா கேர் அப்படின்றது எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஐநா சபை என்ன பண்ணும், குழந்தைகளுக்காகவும் சரி பெண்களுக்காகவும் சரி ஒரு சில சட்டப்பிரிவுகளை அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது. நம்ம நாட்டில் சொல்கிறோம் 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி சுரங்க தொழிலில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள வந்து குழந்தைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஐநா சபை என்ன சொல்லுது, 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படிங்குது. ஓகேங்களா. 14 கிடையாது, 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களே குழந்தைகள் தான் அப்படின்ட்டு ஐநா சபை வரையறுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இடம்பெற்றிருக்கும், 18 வயது வரை உள்ளவர்கள் அனைவரும் குழந்தைகள் அப்படின்றது குழந்தைகளுக்கு அவங்க வெளியிடுறாங்க இல்லையா அந்த உரிமை பிரகடனம், அதில் வந்து ஆர்டிகல் 25 இருக்கும். ஓகேங்களா. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தோடைய பிரிவு 25 இது கிடையாது. இந்த 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்றது இந்த இது கிடையாது. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் ஆர்டிகல் 25 இதை சொல்ல கிடையாது. புக்கில் இதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு 25 காணப்படுகிறது அப்படின்ட்டு. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்துடைய பிரிவு 25 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்ண உணவு, இருக்க இடம், நீர், அதுக்கப்புறம் தரமான மருத்துவம், இதை தான் வந்து வாழ்வதற்கான ஒரு உரிமையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அது இந்த 18 வயது வரையில் அனைவரும் குழந்தைகள் என வரையறுப்பது என்பது இங்கே தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக அவங்க வந்து ஒரு உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஆர்டிகல் 25 தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கும். ஓகேவா. ஐநா சபை எப்போ குழந்தைகளுக்கான உரிமைகள் பிரகடனத்தை வெளியிடுது, 1989 ஆண்டு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 1989க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் பஸ் சர்டிஃபிகேட்டே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. 1989க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு தான் அந்த பஸ் சர்டிஃபிகேட்ன்றதே இங்கே தமிழ்நாட்டில் தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த வருஷத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது, 1989 ஆண்டு நவம்பர் 20. நம்ம குழந்தைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறது இது நவம்பர் 14. ஓகே, நேரு அவர்களுடைய பிறந்தநாள் தான் நம்ம குழந்தைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது நவம்பர் 14. அது நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதை ஒட்டி வரக்கூடிய நாள் தான் 20. ஓகேங்களா. இப்போ இந்த 20 அப்படின்றது தான் அந்த குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது யார், ஐநா சபை. ஸோ அந்த உரிமைகள் என்னென்ன, வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பிற்கான உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, அதே மாதிரி கடத்தலுக்கு. இந்த கடத்தல்ன்றது யார் மேலே நடக்கும், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஸ் டிராஃபிக்கிங்லாம் யாருக்கு அகேன்ஸ்டாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகவே நடக்கும். ஸோ அப்போ இந்த பாலியல் தொல்லைகளுக்கான எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு, ஓகேங்களா, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான அந்த உரிமைகள் பிரகடனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள். வாழ்வதற்கான உரிமை அப்படின்றது என்ன, வாழ்றதுன்றது எல்லாருமே வந்து பிறந்துட்டாங்கன்னா இறக்குற வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்வு அப்படின்றது எப்படி இருக்கணும், கண்ணியமான வாழ்வாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. குடும்ப சூழலுக்கான உரிமை, குடும்ப சூழல் அப்படின்றது இருக்கணும். ஒரு நல்ல குடும்ப சூழலில் வளரக்கூடிய குழந்தைக்கு அதனுடைய குழந்தை பருவம் அப்படின்றது நல்லா அமையும். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்குறோமோ அதன் அடிப்படையாக தான் அந்த குழந்தைங்களுக்கான சிந்தனை அப்படின்றது இருக்கும். அப்போ எப்படி சூழலில் வளர்க்கணும், நல்ல குடும்ப சூழலில் அந்த குழந்தை அப்படின்றது வளரணும். இது ஓகே, ஒரு குடும்பமாக இருந்து வளர்ந்துச்சுன்னா ஓகே. ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் இல்லை, ஒரு அனாதை குழந்தையாக இருக்குது அப்படிங்கும்போது அனாதை குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழலில் வளரக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஓகேங்களா. அனாதை குழந்தைகளுக்கும் வாழ தகுதியுடையவர்கள். சமூக பாதுகாப்பு உரிமை, குழந்தைகளுக்கு தரமான வாழ்வை தர இயலாத சூழ்நிலையில் அக்குழந்தைகளுக்கு அரசு நிதியுதவி வழங்க வேண்டும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அனாத குழந்தையா இருந்தாலும் அதற்கும் ஒரு நல்ல சூழலில் வளரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். யார் அந்த நிலையை ஏற்படுத்துவா, அரசு தான் அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான நிதியுதவிகள் அரசு செய்ய வேண்டும். கல்விக்கான உரிமை நம்ம பார்த்துருப்போம். ஒரு அடிப்படை கடமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2002 ஒரு 11வது கடமையாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் வந்து பெற்றோர்கள் கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துருப்போம். அது சட்டப்பிரிவில் கொண்டு வந்துட்டாங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை சட்டமாக எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 தான் அது சட்டமாக கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009 ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. இந்த சட்டத்தை ஏற்றி இதை எங்கே கொண்டு போய் வச்சிருப்பாங்க, இதற்கான ஆர்டிகல் அப்படின்றது அரசியலமைப்பு பிரிவில் 21(a) வச்சிருப்பாங்க.
இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஒவ்வொரு குழந்தையையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது. இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய இடத்துல இருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது இருக்கணும். இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு இது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு அரசு இலவச கல்வியை வழங்கணும். ஓகேங்களா? ஸோ இலவசம் அப்படின்றது தரமான கல்வியை வழங்கணும். மலலா அவங்கள பற்றி, ஓகேங்களா, பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவங்க மலலா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 2014 கொடுத்துருப்பாங்க. ஸோ எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு ஸ்வாட் பள்ளத்தாக்கு அப்படின்ற பகுதியில் வந்து வசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கல்வி கற்கும் உரிமைக்காக வந்து குரல் கொடுத்தவங்க தான் அவங்க. 2012 அக்டோபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய அந்த பேருந்தில் பாகிஸ்தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ துப்பாக்கி ஏந்திய ஒருவர் எங்கள் பேருந்தில் அவங்க இதில் வந்து அவங்க பஸ்ஸில் ஏறி அவங்களுடைய தலையுடைய இடது பக்கத்தில் சுட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சுட்டதுக்கப்புறம் 10 நாட்கள் இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்காம் என்னும் இடத்தில் உள்ள மருத்துவமனையில் அவங்க இருந்து அதற்கப்புறம் கண் விழிச்சிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பெண்களுக்கும் 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும். என்னது அவங்களுடைய நோக்கம்? அனைத்து பெண்களும் 12 வருட அப்படின்னா மினிமம் 12th முடிக்கிற அளவுக்கு, ஓகேங்களா, காலேஜ் போகலைனாலும் அட்லீஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பெண்களுக்கு அந்த ஒரு கல்வியை கொடுத்துடணும். அந்த கல்வி எப்படியா இருக்கணும்? இலவச கல்வியாக இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும், தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் மலலாவுடைய நோக்கம். அதற்காக தான் வந்து ஒவ்வொரு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2014 நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. எஸ்ஓஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு சரி, அதே மாதிரி ஒரு 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 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து சிக்கலான சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் இந்த எஸ்ஓஎஸ் செயலியை பயன்படுத்தலாம். ஆபத்து காலத்தில் உதவிடுவதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழக அரசின் செயலி இந்த எஸ்ஓஎஸ் செயலி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்கோ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம். இல்லைங்களா? குழந்தைகள் அப்படின்ட்டு இப்போ நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்து டெய்லி நியூஸில் நம்ம பார்க்குறோம். 2.5 வயது குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 வயது குழந்தையிலிருந்து 60-70 வயது மூதாட்டி வரை இந்த பாலியல் குற்றம் அப்படின்றது ரொம்ப தமிழ்நாட்டில் இங்கே ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதற்கு எதிரான சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ தண்டனைகள் அப்படின்றது இன்னமே கடுமையாகணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது மரண தண்டனை வரை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னமே வந்து அது கடுமையாகணும். இந்த மரண தண்டனையே அப்படின்றதே வந்து இன்னும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை கொண்டு வரணும். இந்த திங்கிங் வரும்போது ஐயோ நம்ம இப்படி சாவம்டா அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது தான் இதற்கான தீர்வு அப்படின்றது இருக்கும். மரண தண்டனை அப்படின்றது தீர்வான்னு கேட்டிங்கன்னா தீர்வு தான். ஆனால் அதை அடுத்து வராமல் தடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? மற்ற மனசில் பயத்தை விதைக்கிற மாதிரி அந்த தண்டனை அப்படின்றது இருக்கணும். அதற்கான சட்டங்கள் இன்னும் பெட்டர். போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இது எப்போது ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதில் வந்து 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என இது வரையறுத்துச்சு, ஐநா சபை வரையறுத்துச்சு. இந்த சட்டப்பிரிவு ஆர்டிகல் 25. ஓகேங்களா? அதன்படி 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. ஸோ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து இன்வால்வ் ஆனவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தயவு தாட்சணியமும் பார்க்காம அவங்களுக்கு தகுந்த தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படணும். ஓகேங்களா? ஸோ நிறைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் அழிச்சு வெளியே வரக்கூடிய நிலை எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ தூத்துக்குடியில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12ஆம் வகுப்பு முடிந்த 12ஆம் வகுப்பு எக்ஸாம் முடித்த ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றத்தில் வந்து ஆல்ரெடி அரெஸ்டான ஆள் வெளியே பெயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த செஞ்சு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி, அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ
இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் வந்து ஆட்படக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன அந்த குழந்தை என்ன வாக்குமூலம் சொல்லுதோ அதை அப்படியே பதிவு செய்யணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் இருக்கவங்களுக்கு நம்ம கேட்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடியதை நம்ம கிராஸ் எக்ஸாமின்லாம் பண்ணாமல் அந்த வாக்குமூலத்தை அப்படியே பதிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தையை வந்து அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இந்த கார்கின்னு ஒரு படம் வந்திருக்கும், சாய் பல்லவி அவர்கள் நடித்து வந்து பார்த்தீங்கன்னா கார்கின்னு ஒரு படம் வந்திருக்கும், டைம் கிடைச்சா பாருங்கள். அது கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து ரொம்ப தெளிவாக வந்து அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இதுவே வந்து 18 வயசு வரைக்கும் சொல்லியாச்சு. இதில் 12 வயசுக்குள்ள ஒரு பெண் குழந்தைய வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எவனா செஞ்சான் அப்படின்னா அந்த வன்கொடுமை செஞ்சவனுக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. 2012 போக்சோ சட்டம் வந்துருச்சு. ஆனால் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது எப்போது ஏற்றுறாங்க? 2018 ஏப்ரலில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? 1098 1098 அப்படின்றது குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர், சைல்ட்லைன் ஹெல்ப்லைன் நம்பர். இது இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. ஸோ மலராவை பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2014 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த 2014 நோபல் பிரைஸ் வாங்கினா இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்பன் பச்சாவ் அந்தோலன் இந்த இயக்கத்துடைய நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு 2014 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 2 பேருமே என்ன குழந்தைகளுக்கான விஷயத்தில் ஈடுபட்டவங்க. அவங்க ஒருத்தங்க கல்விக்கான விஷயத்தை கொடுக்கணும். பெண்களுக்கான கல்வி அப்படின்றது 12 வருட கல்வி நிச்சயம் கிடைக்கணும், பாதுகாப்பான கல்வி, இலவச கல்வி, தரமான கல்வி வழங்கணும் அப்படின்ட்டு போராடினவங்க. இன்னொருத்தவங்க இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை உழைப்பிலிருந்து, ஓகேங்களா, ஸோ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி இளம் வயதிலேயே வேலையில் வந்து ஈடுபடுத்துறதை தடுக்கணும் அப்படின்ற வகையில் முன்னெடுப்புகளை செஞ்சவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே, அவர் நடத்திய இயக்கத்தின் பெயர் பச்பன் பச்சாவ் அந்தோலன், இளமையை காப்பாற்று. பச்பன் அப்படின்னா குழந்தை பருவம், ஓகேங்களா, பச்சாவ் அப்படின்னா காப்பாற்றுறது. ஸோ பச்பன் பச்சாவ் அந்தோலன் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? 1980 இந்த இயக்கத்தை கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். எத்தனாயிரம் குழந்தைகளை பாதுகாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 86,000க்கும் அதிகமான குழந்தைகள். ஓகேங்களா? 1-2 பேர் இல்லை, 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகளை இவரும் இவருடைய குழு உறுப்பினர்களும் பாதுகாத்து மீட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது குழந்தைகளுக்கு. ஓகே, இதை தொடர்ந்து செய்கிறாங்க. உலக மக்களுடைய கவனம் இதன் மேலே வரணும். குழந்தை தொழில் அப்படின்றது குழந்தைகளை வந்து இந்த கொத்தடிமை முறையில் யூஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள கடத்துறதோ இல்லை குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த அவங்களுடைய குழந்தை பருவத்திலே வேலைகளை கொடுக்குறதும் வந்து தப்பு. இதன் மேலே வந்து உலக மக்களுடைய கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரேடு நடத்துகிறாங்க. ஓகேங்களா? எப்போ? 1998 என்ன பண்ணுறாங்க? உலக மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக 80,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு, அது எப்போ 80,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து அணிவகுப்பை செய்ய முடியும், இந்த மார்ச் வந்து நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்டரில் ரிலே ரேஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோடைய பார்டர்லேருந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்று சேர்ந்து இந்த 80,000 கிலோமீட்டரை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தியவர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 2014 ஆண்டு. அவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1980. எவ்வளவு குழந்தைகளுக்கு மேலே அவர் வந்து பாதுகாத்திருக்காரு, மீட்டிருக்காரு? 86,000 குழந்தைகளுக்கு மேலே மீட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் அந்த 80,000 கிலோமீட்டர் அந்த மார்ச் வந்து எப்போ நடத்தினார்? 1998. எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு? 80,000 கிலோமீட்டருக்கு. இவரை சார்ந்த இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுலேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா? குழந்தைகள் உரிமை சார்ந்து வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சட்டப்பிரிவுகள் இருக்கும். ஒன்று பிரிவு 24, ஆர்டிகல் 24, இன்னொன்று ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 24 வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது.
அதே மாதிரி ஆர்டிகல் 45 இதில் கொஞ்சம் திருத்தம் பண்ணிட்டாங்க. 0 to 6 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, 0 to 6 அந்த தொடக்க கால கல்வி அப்படின்ற அந்த இதில் கொண்டு வந்திருப்பாங்க. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை. ஓகேங்களா, பெண்களுக்கும் தன்னுடைய தாய் தந்தருடைய சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூதாதையருடைய சொத்துல பங்கு இருக்கு, சரிசமமான பங்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்ன சட்டம் தான் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம். எப்போது கொண்டு வந்தாங்க? 1989. யார் கொண்டு வந்தது? மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த சட்டம் இது. ஓகேங்களா, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம். ஓகேங்களா, அண்ணா இருக்கும்போதே கொண்டு வந்திருப்பாங்க. 1989 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பார். இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2005 மத்திய அரசு ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கும். அப்போ இந்தியாவிலேயே இந்த பெண்கள் வாரிசுரிமை அப்படின்ற விஷயத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அதற்கான சட்டத்தை திருத்த சட்டத்தை தமிழ்நாடு எப்போது கொண்டு வந்தது? 1989 கொண்டு வந்தது. பெண் தொழிலாளர்களுக்காக டாக்டர் BR அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தப்படுவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் யாரால் கொண்டு வரப்பட்டது? BR அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இடஒதுக்கீடு இதை பற்றி நம்ம நிறையா லெசன்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு தமிழக அரசியல் சிந்தனை அந்த மாதிரி அதுக்கப்புறம் சமூக நீதி இந்த லெசன்ஸில் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, இடஒதுக்கீடு அப்படின்றது உங்களுக்கு நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து இந்த இடஒதுக்கீட்டோட பர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69% நிப்பாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 69% நிப்பாட்டியிருப்பாங்க. அதற்கப்புறம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை கொண்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் அந்த 69%ன்றது எந்தெந்த பிரிவுகளுக்கு எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்க்கலாம். பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26.5%. மொத்தம் வந்து பிசிக்கு 30% இருக்கும். இந்த 30%ல் பிசி முஸ்லீம், அதாவது முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருணாநிதி அவர்கள் கொடுத்துருப்பார். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக பிசிக்கு 30%, அதில் உள்ஒதுக்கீடு முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்பான்மையினருக்கு 20%, ஆதி திராவிடரில் வந்து பார்த்தீங்கன்னா 18%, ஸ்கெடியூல் ட்ரைப் பழங்குடியினருக்கு 1%, மொத்தம் 69% கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை. இந்த இடஒதுக்கீட்டிலேயே பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 4% அப்படின்றது முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இதை இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பிஎஸ்டிஎம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20% அப்படின்றது ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்களே, அந்த திருநங்கைகள் எம்பிசி கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே திருநங்கையை கொண்டு வந்திருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன், 2005 கொண்டு வரப்பட்ட சட்டம். இதன் அடிப்படையில் வந்து நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து ஏதோ ஊழல் நடந்திருக்குமான சந்தேகமாக இருக்குது. இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம RTI போட்டு நம்ம அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள் மேலாம் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சார்ந்து இராணுவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் மேலே இந்த RTI நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது நாட்டுடைய பாதுகாப்பை சார்ந்த விஷயம். நம்ம பொதுவெளியில் அந்த மாதிரி விஷயங்களை வெளியிட முடியாது. அப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் மற்றபடி நம்ம RTI போட்டு நமக்கு வேணுன்ற தகவல்களை நாம் பெற முடியும். எல்லாமே டைமுக்கு கிடச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே கொடுத்துடணும். ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா, இன்கேஸ் அந்த 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கல, டிலே ஆகுது அப்படின்னா அப்படி டிலே ஆகக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் 250 ரூபா அபராதம் அப்படின்றது அந்த அதிகாரி மேலே விதிக்கப்பட்டு நமக்கு வழங்கப்படும். யார் வந்து அந்த அப்ளிகேஷன் போடுறாங்களோ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டு அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும். அதிகபட்சமாக 25,000
ஓகேங்களா. இதை தாண்டி போயிடக்கூடாது. அந்த அபராத தொகை அப்படின்றது 25,000, அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுக்குள்ளே இந்த விஷயத்துக்கான வேலைகளை கொடுத்து அவங்க முடிச்சிடணும். இந்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2005 அக்டோபர் மாதம் இயற்றினாங்க. தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் கோரி பெறலாம். தகவல்கள் 30 நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் தகவல் வழங்கும் அதிகாரியிடமிருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும். நாட்டின் வலிமை வாய்ந்த சட்டங்களில் தகவல் அறியும் உரிமை சட்டமும் ஒன்று. இச்சட்டத்தின் வாயிலாக தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் உதவி செய்யணும். ஓகேங்களா. ஸோ படிக்க தெரியாதவங்க அப்போ அந்த விஷயத்தை அணுகவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுகலாம். அதற்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருப்பது யார்? பொது தகவல் அலுவலர். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த தகவலை பெற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேமக்காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம் ஆகிய அமைப்புகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அங்கே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்க முடியாது. அனுப்பப்பட்ட அஞ்சலுக்கு 30 நாட்களுக்குள் பதில் பெறப்படவில்லை எனில் விண்ணப்பத்தை மேல்முறையீட்டுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு இது போடுறோம், போஸ்ட் போடுறோம், நமக்கு 30 டேஸ்க்குள்ளே நமக்கு ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களை நிற்க வச்சே, பெண்களை நிற்க வச்சே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உட்காரவே அனுமதி அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு கடையில் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்கனாலும் 12-14 மணி நேரமும் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். நின்றுக்கிட்டே வேலை செஞ்சால் என்ன ஆகும்? இந்த வெரிகோஸ் வெயின்லாம் வந்துடும். குதிகாலில் இந்த வலிகள், அதற்கான பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கான ரெஸ்ட் அப்படின்றது எப்போ கொடுத்தாங்க? ஒரு நாளைக்கு 2 டைம் தான். ஓகேங்களா. எவ்ரி டைமும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷம் மட்டும்தான் அவங்க உட்காரவே முடியும். ஸோ இதற்கப்புறம் இது ஒரு பிரச்சனையாக ரைஸ் ஆகி இதற்கான கண்டன குரல்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கேரள அரசு என்ன பண்ணுச்சு? வணிக நிறுவன சட்டத்தில் 2018 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு இந்த பிரச்சனை அப்படின்றது நீக்கி எல்லாரும் உட்காரலாம், நின்றுக்கிட்டே வேலை செய்யணுன்றது கிடையாது அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பெண்கள் தொழிலாளர் சார்ந்து B.R. அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டங்கள் என்னென்னு பார்த்துருப்போம். இது தொழிலாளர் நலன் சார்ந்து. ஓகே, மொத்தமாக தொழிலாளர் நலன் சார்ந்து அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் கட்டாய அங்கீகாரம். தொழிற்சங்கங்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் தொழிலாளர்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த சங்கங்கள் மூலமாக முறையிடப்படும். இல்லைனா ஒரு தனிநபர் போய் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை நான் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ஒருத்தன் போய் கேட்டேன் அப்படின்னா என்னாகும்? நமக்கான நீதி அப்படின்றது வழங்கப்படாது. அடித்து உடச்சி ஓட விட்டுருவாங்க. இல்லைன்னா அது பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஆலயம் முடிக்கிற வேலை எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. அப்போ இது ஒரு சங்கமாக இருக்கும்போது தான் அந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு தனி தொழிலாளிக்கும் அந்த பாதுகாப்பு அப்படின்றது கிடைக்கும். அப்படின்ற அடிப்படையில் தொழிற்சங்களுடைய கட்டாய அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்றத அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை அமைக்கணும். நம்ம 10th முடிச்சதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைக்கணும். தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐபிஎஃப் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இஎஸ்ஐ அப்படின்றது கொண்டு வரணும்னு சொன்னது யார்? B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், ஓகேங்களா, மினிமம் இந்த வேஜாவது ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது சொன்னது B.R. அம்பேத்கர் அவர்கள். நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி, இதெல்லாம் சொன்னது யாரு? தொழிலாளர் நலன் சார்ந்து B.R. அம்பேத்கருடைய பங்களிப்பு இதெல்லாமே. ஓகே, நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆம்பளையாக இருந்தாலும் சரி இல்லை பொம்பளையாக இருந்தாலும் சரி சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது உறுதி செஞ்சிருக்கு. எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39D. ஓகேங்களா. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா 39Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பியில் வரக்கூடிய இந்த 39D அப்படின்ற ஆர்டிக்கல் என்ன சொல்லுது? ஆண் பெண் இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கு. ஒரு மனிதனுடைய, இது நோட் பண்ணிக்கங்க, ரொம்பவே முக்கியம், கேள்வியாக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேங்களா. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாரு? ஜான் எஃப் கென்னடி. ஓகேங்களா. என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா என்ன? இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவனுடைய அடிப்படை உரிமை, ஒரு மனித உரிமை குறைக்கப்படுதுன்னு வச்சுங்க, அவனை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, கண்ணியம் இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வாய மூடி மௌனியாக இருக்கும்னு வச்சுக்கங்க.
இன்னைக்கு அவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய உரிமை, மனிதனுடைய அந்த மனித உரிமை அப்படின்றது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது நாளை இது அனைத்து மனிதர்களுக்கான அச்சுறுத்தலாக அது மாறும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறதுக்கு அது சமானம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இது சொன்னது யாரு? அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி சொல்றாரு. ஓகேங்களா? ஜான் எஃப் கென்னடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ மனித உரிமைகள் சார்ந்து ஐநா சபை என்ன சொல்லியிருக்கு, குழந்தைகளுக்காக ஐநா சபை என்ன மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்கு, எத்தனை வயது உள்ளவங்களை வந்து குழந்தை அப்படின்ட்டு ஐநா சபை வரையறுத்திருக்கு. இந்த மனித உரிமைகள் சார்ந்து அரசியலமைப்பில், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன பிரிவுகள் ஆட் பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுக்காக என்னென்ன பிரிவுகள் ஆட் பண்ணியிருக்காங்க, அம்பேத்கர் அவர்கள் பெண் தொழிலாளர்கள் சார்ந்து என்னென்ன சட்டங்களை இயற்றியிருக்கார், அதே மாதிரி தொழிலாளருக்கான நலனில் என்னென்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும்ட்டு அவர் பரிந்துரை பண்ணியிருக்கார். இதெல்லாமே பார்த்துருப்போம். பெண் தொழிலாளர் சார்ந்து என்னென்ன சட்டங்கள் இயற்றியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம். மலாலா அவங்கள பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி சத்யார்த்தி அவர்களையும் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே மனித உரிமைகள் சார்ந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நோட் பண்ணிங்க. புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிவடைஞ்சிடும். இன ஒதுக்கல் எனும் கொள்கையை பின்பற்றிய நாடு இது தென்னாப்பிரிக்கா. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? 10 வயசுனா என்னது? சுரண்டல். ஓகேங்களா? குழந்தை உழைப்பு, சுரண்டல் அப்படிங்கும்போது குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஏன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது அப்படின்றது தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாள்? 30 நாள். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1997 இங்கே நிறுவப்பட்டது. 1993 அப்படின்றது தப்பு. தேசிய மனித உரிமை ஆணையம் தான் 93 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும், கடந்தும் செயல்படாது. ஓகேங்களா? அந்த மாநில எல்லையில் மட்டும்தான் அதற்கான அதிகாரம் அப்படின்றது இருக்கு. இது பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இதுவும் சரி. அப்போ 214 ரைட். ஆன்சர் அந்த மாதிரி தரல. இப்போ 214 உங்களுக்கு ரைட். ஓகேங்களா? கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். சரி. நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். இதுவும் சரி. சரியான விளக்கமும் கூட. ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை. 18 வயது நிறைவு பெறாதவர்கள் குழந்தை. டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு 2014ஆம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவிற்கும் கொடுக்கப்பட்டது. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் எத்தனை பிரிவுகளை? 30 பிரிவுகளை கொண்டுள்ளது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் 1976 42வது சட்டத்தின் பற்றி சேர்க்கப்பட்டது. எத்தனை கடமைகள் சேர்த்திருப்பாங்க? 10 கடமையை சேர்த்திருப்பாங்க. ஆனால் மொத்த கடமை எத்தனை இருக்குது? 11 கடமை இருக்கும். அப்போ அந்த லாஸ்ட் கடமை எப்போது சேர்த்தாங்க? 86வது சட்ட திருத்தம் 2002 சேர்த்திருப்பாங்க. இதற்கான சட்டம் 2009 ஏற்றப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? 1993 அக்டோபர் 12ஆம் தேதி அமைக்கப்பட்டது. ஸோ மனித உரிமைக்காக போராடின ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர். ஓகேங்களா? அவருடைய பிறந்தநாள் எப்போ? அக்டோபர் 2. ஓகேங்களா? அதில் இருந்து ஒரு 10 நாள் தள்ளணும் அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஓகேங்களா? அக்டோபர் 12. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் இது தமிழ்நாடு. அப்போது முதல்வராக இருந்தவர் மு. கருணாநிதி. வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை. இந்திய வாரிசுரிமை சட்டம் மத்திய அரசு எப்போது திருத்தம் கொண்டு வந்துச்சு? 2005 திருத்தம் கொண்டு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் 1989 திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மத்திய அரசு அதை எப்போ திருத்தம் கொண்டு வந்திருக்கும்? 2005 திருத்தம் கொண்டு வந்திருக்கும். குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடிவடையுது. இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.